வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஆட்டோகேடோட இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வர போகிற சீரீஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு டூல்ஸ் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது இந்த சேனலில் வரும். இப்போது ஆட்டோகேட் அப்படின்றத பற்றின சாஃப்ட்வேரோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆட்டோகேட் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டட் கம்ப்யூட்டர் எய்டட் டிராஃப்டிங் அண்ட் டிசைனிங் அப்படின்றத சொல்லுவோம். ஆட்டோகேடோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது இதுதான். ஆட்டோமேட்டட் கம்ப்யூட்டர் எய்டட் டிராஃப்டிங் அண்ட் டிசைனிங் அப்படின்றத சொல்லுவோம். டிராஃப்டிங் டிசைனிங் ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. டிராஃப்டிங் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இப்போது ஒவ்வொரு டெக்னிக்கல் ட்ராயிங்கும் எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதுக்கான பிளான்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிராஃப்டிங் அப்படின்றத சொல்லுவோம். அதாவது அக்யூரேட் மெஷர்மெண்ட்டோட நம்ம எப்படி ட்ராயிங்ஸ் டிசைன் பண்ணுறோம் அப்படின்றது தான் டிராஃப்டிங் அப்படின்றத சொல்லுவோம். அதே டிசைனிங் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, நம்ம 2D 3D ட்ராயிங்ஸை எந்த அளவுக்கு மாடலாக க்ரியேட் பண்ணலாம், என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபுல்லாக கொடுக்கலாம் அப்படின்றத தான் என்ன சொல்லுவோம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா டிசைனிங் அப்படின்றத சொல்லுவோம். இந்த ஆட்டோகேட் அப்படின்ற சாஃப்ட்வேர் அப்படின்றது எந்த கம்பெனியோட ப்ராடக்ட் அப்படின்றத பார்த்தோம்னா ஆட்டோடெஸ்க் அப்படின்ற கம்பெனியோட ப்ராடக்ட் தான். இந்த ஆட்டோடெஸ்க் அப்படின்ற ப்ராடக்ட் தான் என்னென்ன அப்படின்ற பார்த்தோம்னா, இதனோட ஃபியூச்சர் சாஃப்ட்வேர்ஸ், அதாவது ரிவேட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி 3ds மேக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆட்டோடெஸ்க் ப்ராடக்ட் தான். அதனால் பேசிக் நம்ம ஆட்டோகேட் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்தடுத்த சாஃப்ட்வேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அதனோட யூசர் இன்டர்ஃபேஸ் நமக்கு நல்லாவே கிளியராக இருக்கும். இதுதான் வந்து எதனோட ப்ராடக்ட் அப்படின்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆட்டோகேட் அப்படின்றது எப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்தது அப்படின்றது தான் 1982 டிசம்பர் அப்படின்றப்ப தான் நமக்கு ஃபஸ்ட்டு வெர்ஷனே க்ரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா எத்தனையோ வெர்ஷன்ஸ் ஒவ்வொரு டூல்ஸையும் அப்டேட் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் நமக்கு என்ன ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்லாம் 3 years once 4 years once அப்படின்றது நமக்கு வெர்ஷன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு ஸ்டார்டிங். அதாவது 1982 சொல்கிறேன். அதே வந்து 2005க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, எவ்ரி இயர் வந்து நமக்கு ஒவ்வொரு வருஷன் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்டேட் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, எல்லா டூல்ஸும் மாறுமா அப்படின்றது கிடையாது. ஒவ்வொரு டூல்ஸ்க்கான அப்டேட் வந்து இருக்கும். இப்போ ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அந்த ஆப்ஷன் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அந்த ஆப்ஷனே இன்னும் கொஞ்சம் அப்டேட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு டூல்ஸ்க்கான சின்ன அப்டேட்ஸ் வந்து இருக்கும். அந்த அப்டேட்ஸுன்றது நமக்கு ட்ராயிங் க்ரியேட் பண்ணும்போது பயங்கர யூசேஜாக இருக்கும். அதுதான் வந்து வெர்ஷன்ஸோட அப்டேட் அப்படின்றத சொல்லுவோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 2025 வரப்போகுது அப்படின்னா, 2024 டிசம்பர்லேயே பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க ஒவ்வொரு வெர்ஷனே. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வெர்ஷன் அப்படின்றது க்ரியேட் ஆகிட்ருக்கும். அடுத்து நம்ம ஆட்டோகேட் க்ரியேட் பண்ணுற ட்ராயிங் ஃபைல் அப்படின்றது ஃபைல் ஃபார்மெட் என்னவாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஃபைல் ஃபார்மெட்னால் என்ன அப்படின்றத முதல்ல தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஃபோனில் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தோன்னா இமேஜெலாம் இருக்குது அப்படின்னா, இமேஜை வந்து நம்ம ஜேபிஜி ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். அதே பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கிற ஃபைல்ஸை இல்லை வேறு டைப் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து பிஎன்ஜி ஃபைல்ஸ் அப்படின்றத சொல்லுவோம். அதே மாதிரி பிடிஎஃப் அப்படின்றத சொல்லுவோம். வேர்டுன்னு எடுத்தோம்னா டாக்குமெண்ட் அப்படின்றத சொல்லுவோம். அந்த மாதிரி கேடோட ஃபைல் ஃபார்மேட் அப்படின்றது, கேட் ட்ராயிங்ஸோட ஃபைல் ஃபார்மேட் அப்படின்ற என்ன சொல்லுவோம்னா, அது .dwg அப்படின்ற ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது கேட் ட்ராயிங் ஃபைல். அந்த ட்ராயிங் ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி வேறு எதனா கரெக்ஷன்ஸோ இல்லை அதில் க்ரியேட் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். அதுவே வந்து டெம்ப்ளேட் ஃபைல் வெர்ஷன் அப்படின்றத சொல்லுவோம். டெம்ப்ளேட் அப்படின்றதுனா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ரூவல் ட்ராயிங் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு செட் ஆஃப் லேயர்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். செட் ஆஃப் லைன் வெயிட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், லைன் டைப் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ரிப்பீட்டடாக பண்ணும்போது ஒவ்வொரு டைம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நமக்கு என்னென்ன விஷயம்லாம் வேணுமோ அந்த விஷயத்தெல்லாம் க்ரியேட் பண்ணி அந்த செட்டிங்ஸோடு வச்சு டெம்ப்ளேட் ஃபைலாக வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த டெம்ப்ளேட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டெம்ப்ளேட்டோட ஃபைல் ஃபார்மெட் அப்படின்றது என்ன இருக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா DWT அப்படின்றது இருக்கும். டெம்ப்ளேட் அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அந்த ஐக்கான் இருக்குல்ல, அதுக்குள்ளே போகும்போது இங்கே சேவஸ் அப்படின்றத போட்டிருக்கோம். இந்த சேவஸில் இங்கேயே பார்த்தோம் அப்படின்னா ட்ராயிங் டெம்ப்ளேட் அப்படின்றது இருக்கும். இதில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கேடுன்றது எல்லாருக்குமே யூஸ் பண்ணுறது. அதுவே வந்து மெக்குக்கு எப்படி வேணும், சிவிலுக்கு எப்படி வேணும், அந்த மாதிரிலாம் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா தனித்தனியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒவ்வொரு செட் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ். அவங்க ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்க லே அவுட்டு, பேஜ் செட்டப்பு எல்லாமே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு எப்படி டெம்ப்ளேட் வேணுமோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து டெம்ப்ளேட் அப்படின்றதுக்கான ஃபைல் ஃபார்மேட் அப்படின்றத சொல்கிறது. இது DWT. அதுவே வந்து இன்னொரு விஷயம்,
ஒரு கேட் ஃபைல் நமக்கு சென்ட் பண்ணுறாங்க, ஒரு கிளைண்ட்டோ இல்லை நம்மளோட ஹையர் அத்தாரிட்டியோ அந்த மாதிரி சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படி சென்ட் பண்ணும்போது அது என்ன வெர்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கிளியர்